அவர்கள் சொன்னார்கள். தலைவர் கலைஞரை பற்றி எடுத்து சொன்னார். அண்ணாக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் அவர் கண் பிரச்சனை வந்து அமெரிக்காவில் சென்று வந்தார். கண்மொழி திட்டத்தையும் அரசாங்கத்தின் சார்பில் தொடங்கி வைத்ததுதான் தலைவர் கலைஞர் அவர்கள். எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு கண் பொழியில் தர வேண்டும் என்றிருக்காங்க தான் தலைவர் அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு கண்மொழி திட்டத்தை தந்தார். மனிதனுக்கு எல்லாம் இருக்கும், கண் இல்லாத என்ன பண்ண முடியும்? சொத்து இருந்தால் என்ன பண்ண முடியும்? வீடு இருந்தால் நகை நட்டு இருந்தால் அப்படி எதுவுமே பார்க்க முடியாது. அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தின் சார்பில் கண்மொழி திட்டத்தை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் சுந்தரம் அவர்கள் அதை சிறப்பான முறையில் எடுத்து சொன்னார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசன் நாயக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே 82 இருக்குது. அதுபோல் எல்லாருமே இன்னைக்கு கண்மொழியை நாங்கள் திறந்து வைக்கும் போது நிறைய போய் நாங்கள் திறந்து எம்எல்ஏ என்ற முறையிலும் மாநகராட்சி மேயர் என்ற முறையிலும் திறக்கும் போது உள்ளபடியே என் தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்ததை இன்னைக்கு தனியார் துறை சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். தனியாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு இன்னைக்கு இருக்கிற தலைவருடைய மகனாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பவர் எல்லா நிலையும் என் தமிழ்நாட்டில் கல்விக்கு சுகாதாரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி கொண்ட ஒரு முதலமைச்சரை நம்மெல்லாம் பெற்றுக்கொண்டோம். அவர் சட்டமன்றத்தில் பேசினார். நான் சட்டமன்ற உறுப்பினராக 3வது வரிசையில் அவர் பின்னால் உட்கார்ந்து பார்க்கின்றேன். அவர் செய்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தாலும் அப்போது எழுந்து பேசும்போது முதலமைச்சர் சொல்கிறார், இந்தியாவிலே என்னை சிறந்த முதலமைச்சர் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் நாடு, என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர். அப்போது சொன்னார், மனிதனுக்கு 2 கண், மனிதனுக்கு 2 கண். இந்த கண் மூலியமாக இந்த அரசை பொறுத்தவரை ஒரு கண் கல்விக்காகவும் ஒரு கண் சுகாதாரத்துக்காக பணியாற்றும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், சட்டமன்றத்தில் சொன்னார். இது சிறப்பாக இருந்தால் தான் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லி நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அவர் நான் சுந்தரம் அவர்கள் சொன்னதை தலைவர் கலைஞர் 69-70 சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் நம்மளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. சுகாதாரத்துக்கு கல்விதான் முக்கியம் என்று சொல்லி பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர். கல்விக்கு சுகாதாரத்துக்கு தான் அதிகமான நிதி, எத்தனையோ துறை 44 துறை இருந்தாலும் கல்விக்கு சுகாதாரத்துக்கு மட்டும்தான் அதிகமான நிதி ஒதுக்கி தந்து பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் என்ன நினைத்தாரோ அதையெல்லாம் மனதில் வைத்து, அண்ணா என்ன நினைத்தாரோ அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டு ஒரு முதலமைச்சர். அதனால என்னுடைய வேலூர் மாநகரத்தில் வாசன் நாயக்கார் திறந்து வைப்பது புதுப்பித்து பார்த்து திறந்து வைப்பது எங்களை போன்றவர்கள் மகிழ்ச்சி. மேயர் போன்றவங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏழை எளிய மக்களுக்கு நாங்களும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். அரசாங்கத்தின் பண்ணுறோம், தனியார் துறையிலேயே நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்புகிறோம். சொன்னால் மனிதனுக்கு தேவை கண்ணுக்கு பிறகுதான் எல்லாமே. அந்த கண்மொழியை தலைவர் கலைஞர் அவர் கொடுத்தார். உங்களை போன்றவர்கள் உருவாக்கி தந்து தனியார் துறையின் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பில் கூட நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 16 பொறுப்பேற்றேன். அதுக்கு பின்னர் மேயராக 2008 பொறுப்பேற்றேன். நான் பொறுப்பேற்று பணியாற்றும் போது சட்டமன்றத்தில் 16 நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக சென்றேன். அம்மையார் இருந்தார்கள். அப்போது நம்முடைய வேலூரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தேன். அவங்களும் உன்னிப்பாக கவனித்தார்கள். அதுக்கு பிறகு அவங்க மறைந்து விட்டார். அதுக்கு பிறகு இன்னொரு முதலமைச்சர் வந்தார். அவரிடத்திலும் சட்டமன்றத்தில் ஆண்டுக்கு சட்டமன்ற மானிய வரிகள்லாம் கேட்டேன், செய்யவில்லை. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே எங்களுக்கு 198 கோடியை ஒதுக்கி தந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தந்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி 7 புலம் அது சிறப்பான முறையில் கட்டி முடித்து தரப்பு இன்னும் ஒரு 3 மாதத்தில் திறந்து அந்த நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் தந்திருக்கிறார், வேலூர் மாநகரத்தில் தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களை பற்றி, ஏழை எளிய மக்களை பற்றி சிந்தித்து செயல்படுகின்ற காரணத்தால் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை 198 கோடியை ஒதுக்கி தருகிறார் என்று சொன்னால் இதுதான் மகிழ்ச்சி. சுகாதாரம் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு பணியாற்றுகிறது. தனியாரில் கவர்மெண்ட் என்டர்டைனில் இருக்கிற ஸ்கூல் கூட நிதி பார்த்துக்கிட்டா நிதி தந்து கொண்டு இருக்கிறார். 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி தந்து கொண்டு இருக்க கல்வி உயர வேண்டும். கவர்மெண்ட் ஏடி அவங்களுக்கும் பணம் கொடுக்குறாரு. 4 கோடி 5 கோடி அதனால் அவங்களை எல்லா நிலையிலும் உயர்த்த வேண்டும். கல்வி சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கல்விக்கு சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றி கொண்டார். அதுபோல வாசன் நாயக்கார் அவர்கள் இன்னைக்கு நிர்வாகம், நம்முடைய கமல் அவர்கள் சொன்னார் 82 நிர்வாகம் இருக்கிறது. அதெல்லாம் சுந்தரம் அவர் 22 நிர்வாகத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் மகிழ்ச்சி.
என் தலைவர் அந்த காலத்திலே பாருங்க, அவர் எல்லாரும் நினைப்பாங்க கண்ணுக்கு என்ன முக்கியம் தரும், கண்ணு இல்லைன்னு சொன்னால் என்ன இது மைக்கு பார்க்க முடியுமா? நான் மைக் செட்டு போடுறேன், மைக்கு பார்க்க முடியுமா? எதுவுமே பார்க்க முடியாது. இந்த வழக்கு ஏற்ற முடியுமா? அதுக்கு கண் வழியை நீங்கள் வேலூர் மாநகரத்தில் திறந்து வைப்பதை வாசன் ஐக்கியருக்கு மேயர் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றியோடு சிறப்பாக நடத்துங்கள், இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி